Radio City Podcast. இந்த பூமியில நமக்கு தெரியாம இன்னும் பலவிதமான ஆய்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆய்வுகளை பற்றி தனியா ஒரு ஆய்வே பண்ணலாம். முக்கியமா பூமிக்கடியிலையும் கடலுக்கடியிலையும் இருக்கக்கூடிய புதையலை கண்டுபிடிக்க வேண்டி நிறைய கம்பெனிஸ் இன்னும் ஆய்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. தான் கொள்ளையடிச்ச தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையர்கள் ஏதோ ஒரு நிலப்பரப்புல சங்கேத குறியீடுகளோட புதைச்சு வைக்கிறாங்கிறத நம்பி இன்றளவும் மக்களும் தேடிட்டே இருக்கிறாங்க. சரி, நிலத்துக்கு அடியில இப்படி புதைச்சு வைக்கலாம், கடலுக்கு அடியில என்ன கிடைக்கும்னு தேடுறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களுக்காக கடலுக்கு அடியில மூழ்கி போன கப்பல்ல இருக்கிற செல்வத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறதன் மூலமா பணக்காரர்கள் ஆகிடலான்னு தான் நிறைய பேர் ஆழ்கடல்ல தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. அப்படித்தான் 2012 வருஷம் கடலுக்கு அடியில ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஓஷன் எக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு குழுவினர் பால்டிக் கடல்ல எதேச்சையா குதிச்சப்ப அவங்களே நினைக்கல அங்க அப்படி ஒரு பொக்கிஷம் கிடைக்கும்னு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ஓஷன் எக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த திறமை வாய்ந்த டைவர்ஸ் 2 பேர் பால்டிக் கடலுக்கு அடியில ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தப்ப சுமார் 300 அடி ஆழத்துல 200 அடி அகலமான ஒரு பொருள் அந்த டைவர்ஸ் கண்ணுல தென்பட்டுச்சு. பாக்குறதுக்கு ஏதோ வாகனம் போல தெரிய ஏதாவது விபத்துல மூழ்கி இருக்கலாம்னு நினைச்சிட்டு அதுல இருந்து கொஞ்சம் மாதிரிய சேகரிச்சுட்டு திரும்பினாங்க ஓஷன் எக்ஸ் டீம். லேப்ல கொடுத்து ஆராய்ச்சி பண்ற வரைக்கும் அந்த ஆய்வாளர்களுக்கு தெரியல இது எவ்வளவு முக்கியமான பொருள்னு. ஆராய்ச்சியோட முடிவுகள் ஆய்வாளர்களை அதிர்ந்து போக வச்சுச்சு. இவங்க எடுத்துட்டு வந்த அந்த பொருளை கார்பன் டெஸ்டிங் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொருளோட வயசு எவ்வளவு தெரியுமா? சுமார் 1,40,000 வருடங்கள். எனது 1,40,000 வருடங்களா அப்படின்னு தானே குழம்பி போறீங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே குழம்பி போனாங்க. 1,40,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொருள் எப்படி இருந்திருக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள்னு தெரிஞ்ச உடனே அதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் தொடர் ஆராய்ச்சியில ஈடுபட்டு அது ஏதோ ஒரு வேற்று கிரகவாசிகளுடைய வாகனம் தான் ஓஷன் எக்ஸ் டீம் அறிவிச்சாங்க. அங்கதான் பிரச்சனை தொடங்குது. ஹாலிவுட் படமான ஸ்டார் வார்ஸ்ல வர்ற வேற்று கிரகவாசியோட வாகனமும் இதே போலவே உருவ ஒற்றுமையோட இருக்கிறத கண்ட நம்ம ஆட்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு கதையை பரப்புனாங்க. அது என்னன்னா, படத்துல வரக்கூடிய வேற்று கிரகவாசியோட வாகனமும் கடலுக்கு அடியில கடக்கக்கூடிய வாகனமும் ஒண்ணுதான்னு இவங்க சொல்ல அந்த வேற்று கிரக வாகனம் தான் அந்த நேரத்துல தலைப்பு செய்திகளா மாறுச்சு. சரி, இப்ப இவ்வளோ தொழில்நுட்பம் நிறைஞ்ச இந்த நேரத்துல இப்படி ஒரு வாகனம் எப்படி அந்த காலகட்டத்துக்கு போக முடியும்னு கேள்விகளை எழுப்ப வேற்று கிரகவாசிகள் டைம் டிராவல் செஞ்சு பிற்காலத்திலிருந்து ஐஸ் ஏஜ்னு சொல்லப்படக்கூடிய ஆரம்ப காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம். வந்த இடத்துல அவங்களுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி கடல்ல விழுந்திருக்கலான்னு ஒரு பிரிவினர் சொல்ல, இன்னொரு டீம் கிரேக்க கதைகளில் வரக்கூடிய பழங்கால கிரேக்க நகரமான அட்லாண்டிஸ் தான் இது, கிரேக்க கட்டடக்கலையோட மிச்சம் தான் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வடிவம்னு சொன்னாங்க. அது என்ன அட்லாண்டிஸ்னு கேக்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழே கடலுக்கு அடியில லெமூரியா கண்டம்னு ஒண்ணு இருக்குன்னு தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கடலுக்கடியில புதைச்சு வச்சிருக்குன்னு நம்புறோம் அந்த லெமூரியா கண்டம். அதே மாதிரி அட்லாண்டிஸும் ஒரு மிகப்பெரிய கிரேக்க நாகரிகத்தை கடலுக்கடியில அமைதியா ஒளிச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? இவங்க 2 பேரும் சொல்றதும் தப்புதான். அந்த கடலுக்கடியில கடக்கிற அந்த பொருள் எரிமலை குழம்பு. ஒரே இடத்துல பொங்கி வந்த எரிமலை குழம்ப அதுக்கு மேல இருக்கிற பனிப்பாறைகள் அப்படியே அடக்க அது படிப்படியா அந்த வடிவத்துக்கு வந்துட்டதா அறிவிச்சாங்க. அது இரும்போ இல்ல ஏதோ ஒரு உலோகமோ இல்ல, அது சுத்தமான கிரானைட் பாறைன்னு சொன்னாங்க. ஆனா ஓஷன் எக்ஸ் டீம் அதை ஏத்துக்கல, முழுமையா மறுத்துட்டாங்க. இந்த கடல் பகுதியில பயணம் செய்யக்கூடிய நபர்கள் இன்னும் அந்த பொருள்ல இருந்து ரேடியோ சிக்னல்கள் வர்றதாகவும் அது மேலே செல்லக்கூடிய கப்பல்களுடைய சிக்னல்களை சில நேரம் குழப்புதுன்னு சொல்றாங்க. அதை கடந்து போறப்ப எல்லா எலக்ட்ரிக் சிக்னல்களும் பாதிக்கப்படுதுன்னு
சேட்டலைட் போன்கள் வேலை செய்யறது இல்லைன்னு கூட சொன்னாங்க. சரி, இந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் ஏன் மற்ற சிக்னல்ஸை தடை பண்ணுன்னு தானே கேக்குறீங்க. வேற்று கிரகவாசிகளோட வாகனத்தை நேர்ல பார்த்ததா சொல்லப்படுற பதிவுகள்ல 99% அந்த வாகனத்தை பார்த்தப்ப மின்சாரம் தடைப்பட்டு வண்டியோட என்ஜின்கள் தானாவே ஆஃப் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த பகுதி முழுவதும் மின் தடை ஏற்பட்டதுன்னு விவரிச்சாங்க. ஏலியன்ஸ் வரக்கூடிய பறக்கும் தட்டிலிருந்து வெளிவரக்கூடிய அதிர்வுகள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பாதிக்கும். ஸோ இப்போ கடலுக்குள்ள கிடக்கிற இந்த பொருள் கண்டிப்பா ஒரு ஏலியனோட வாகனம் தான் சொல்றாங்க. எது எப்படியோ இன்னமும் விடை தெரியாத மர்மமாவே தூங்கிட்டு இருக்கு பால்டிக் கடல் மர்ம பொருள். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast.